morning viewers. Today lesson வந்து 124th lesson grammar section. அதுதான் VC plain question. அதாவது ப்ரெசென்ட்டில் 7, பாஸ்டில் 7, ஃபியூச்சரில் 7 வந்துடும். இந்த லாஸ்ட் கிளாஸ் we gave 4 கொடுத்துடும் இல்லையா? ஆனால் இன்னிலேருந்து 5th 1, 6th 1, 7th 1 3 கிளாஸாக கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா புரியல. அது சில பேர் படித்து பார்த்தாலும் சரியாக புரியலையா, அதனால் 3 யாருக்கு நிறைய வளரும் போட்டாங்க புரியல சார், நீங்கள் 2 நாள் கொடுக்கல 3 நாள் கொடுக்கட்டாங்க. அதனால் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அதுவே 3 இருக்குது. அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் க்ளீனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 5, சாரி இன்றைக்கி 5வது, நாளைக்கு 6வது, டே ஆஃப்டர் டுமாரோ 7வது முடிச்சிடலாம். ரைட். இது மாடல் வந்து 5வது மாடல் அதான் இங்கே போட்டிருக்கோம். 5th மாடலு ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். பாருங்கள், ஆர் யூ இன் எ பிக் சிட்டி? நீ ஒரு பெரிய சிட்டியாக இருக்கியாப்பா, ஹைதராபாத் அந்த மாதிரி. ஆர் யூ இன் எ பிக் சிட்டி? இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம ரூல்ஸ் போட முடியல, போடல, அது நேரமாகும். அதனால் வந்து உங்களுக்கு பாருங்கள், பீசல் பர்பு ப்ளஸ் சப்ஜெக்டு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் ஆர்டிக்கிள் ப்ளஸ் இது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், இந்த மாதிரி தான் இது வருது. பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ சொல்லும்போதே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்தா ஒரு மாதிரியாக இருக்கும், அதில் வேணாம். ஆர் யூ இன் எ பிக் சிட்டி? நீ ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறாயா? அப்படியே பாஸ் போங்க. வேர் யூ வித் குட் ஃப்ரெண்ட்ஸ்? வேர் யூ வித் குட் ஃப்ரெண்ட்ஸ்? நீ நல்ல நண்பர்களுடன் இருந்தாயா? நீ நல்ல நண்பர்களுடன் இருந்தாயா? ஃபியூச்சர் பாருங்க. வில் தே பி? எதுனா போடலாம், சப்ஜெக்ட் எதுனா போடலாம். வி கேன் டூ இன், அதான் ஐவிடி ஷீட்டில் எதுனா போடலாம். ஸோ வில் தே பி அப் வித் யுவர் சன்? ஏம்பா உன் மகன் கூட அவங்களாம் மேலே இருப்பாங்களா? உன்னுடைய மகன் கூட அவங்க மேலே இருப்பாங்களா? அவர்கள் உன் மகனுடன், மகன் கூட அவன் சொல்லுவான். ஸோ மகனுடன் மேலே இருப்பார்களா? அப்புறம் வில் முத்து பி ஹியர் ஃபார் his daughter? ரெடி? வில் முத்து பி ஹியர் ஃபார் his daughter? அவனுடைய மகளுக்காக அவன் இங்கே இருப்பானா? முத்து அவனுடைய மகளுக்காக இங்கு இருப்பானா? ஏன்பா இங்கே இருப்பான், அவன் மகளுக்காக இங்கே இருப்பானா நம்ம கேட்குறோம். ஸோ வில் முத்து பி ஹியர், இங்கே முடிஞ்சு போச்சு கதை. இருந்தாலும் அவன் சொல்லுவான் வில் முத்து பி ஹியர்னா முத்து இங்கே இருப்பானா. எதுக்குன்னா ஃபார் his daughter, அவனுடைய டாக்டருக்காக இங்கே இருப்பானா கேட்குறோம். இங்கே பாருங்க, இஸ் ஹி இன் எ டேஞ்சரஸ் பிளேஸ்? அவன் ஒரு ஆபத்தான இடத்தில் இருக்கிறானா? இஸ் ஹி இன் எ டேஞ்சரஸ் பிளேஸ்? அவன் ஒரு ஆபத்தான இடத்தில் இருக்கிறானா? அடுத்தது பாஸ்ட். வாஸ் மீனா இன் an இம்பார்ட்டண்ட் ஒர்க்? மீனா ஒரு முக்கியமான வேலையில் இருந்தாளா? வாஸ் மீனா இன் an இம்பார்ட்டண்ட் ஒர்க்? an இம்பார்ட்டன்ட் ஏன் வருதுன்னா ஏன் வரக்கூடாது, உங்களுக்கு தெரியும் ஆர்டிகிள்ஸ். ஸோ an இம்பார்ட்டண்ட் ஒர்க், மீனா ஒரு முக்கியமான வேலையில் இருந்தாளா? இது சொல்லட்டுமா? அவ்வளோதான். ஸோ இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இது 5 முடிச்சிட்டோம். செக் பண்ணிடுறேன். நாளைக்கு 6th வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஜிகேஎம் கிராமர் இதுலேயே நான் ஆன்மீகமும் ஆன்மீக குறிப்புகள், சில மருத்துவம், நமக்கு தெரிஞ்ச மருத்துவம், அப்புறம் ஆக்டிங்னா இப்போ பாட்டுலாம் வேண்டாம். ஏன்னா அது வந்து பாட்டு போடலாம், அது வந்து காப்பிரைட் வாங்கணும். அதனால் அதை நான் போடல, விட்டுட்டேன். ராதை என்ற பெயரும் வராது. இனிமேல் ஜிகேஎம்மில் ஆன்மீகம் எல்லாமே கொடுக்கலாம். ஆன்மீக குறிப்புகள் ஜிகேஎம்மில் ஆன்மீக குறிப்புகள் நாளைலேருந்து கொடுக்குறேன். ஆன்மீக குறிப்புகள், அதாவது அப்புறம் நான் சொன்னாங்க ஆன்மீக குறிப்புகள், அந்த இது மருத்துவம் ஆக்டிங், ட்ராமா போட்டோம். ட்ராமாலாம் நம்ம பண்ணலாம், சரியா? அது பொறுமையாக பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.